இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது உடல்நிலை பிரச்சினைகளின் அடிப்படையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்ற சிறைச்சாலை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து அவர் கைவிலங்கிடப்பட்டு சிறைச்சாலை வாகனத்தில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். இதன்போது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வைத்தியர்கள் தெரிவித்த நிலையில் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால் அவருக்கு மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படுவதாக சிறைச்சாலை மருத்துவமனை வைத்தியர்கள் தெரிவித்த நிலையில் அவர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மருத்துவ தேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பில் உள்ள மேற்குலக நாடுகளை சேர்ந்த 2 ராஜதந்திரிகள் அரச மேலிடத்துடன் தொடர்பு கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் நிலை குறித்து பேசியதனை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதுடன் ரணில் விக்ரமசிங்கவிற்கு 3 வேளை சாப்பாடும் வீட்டிலிருந்தே கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2015ஆம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.